ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் குழி பணியாரம் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், 1 கப்பு வெல்லம், ஒரு வாழைப்பழம், நாலு ஏலக்காய், இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவில் கலந்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுக்கிடலாம். இப்போ அடுப்பில் குழிப்பணியார சட்டியை வச்சுக்கிடலாம். அது சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மாவை எடுத்து ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேன். நல்லா வேகட்டும். இப்போ அதை திருப்பி விட்டுக்கிடலாம். குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். நல்ல டேஸ்டான குழிப்பணியாரம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரீம்ஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.